உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லைஃபுக்குன்னு ஒரு சிம்பிளான ரூல் இருக்கு. நோ காதல், நோ கல்யாணம். இப்ப என்னாச்சு? நீங்க கல்யாண விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருந்ததுனால அங்க இருந்து யாரோ டார்ச் அடிக்கிறத நீங்க கவனிக்கல. சோ இப்போ நீ ஏதாவது தப்பு பண்றேன்னு உனக்கு தோணுதா? சித்தப்பாக்கு செஞ்ச சத்தியத்தை மீறதுக்கு ஒரு லுக் ஹோல் இருக்கு. ஆனா ரீமாக்கு நீ ராக்கி அன்னைக்கு கொடுத்த சத்தியம், அதை மீறதுக்கு எந்த லுக் ஹோலும் இல்ல. தப்பெல்லாம் செய்யல, தப்பு நடக்காம தடுக்கிறோம். சரி சொல்லுங்க, அப்படி என்ன அந்த குறுக்கு வழி? எப்படி உள்ள போறது? Follow me. மம்மி இது எப்படி ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா ரீமா, துணி அயன் பண்ண போனேனா என்ன அயன் பண்ணிக்கிட்டேன். ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இங்க பாரு, நாளைக்கு உனக்கு கல்யாணம், அதுக்காக ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அதான் நம்ம ஹை கிளாஸ் சாரி எல்லாம். உனக்கு தான் தெரியும்ல, நான் இப்படியே அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டா எப்படி தேவதை மாதிரி இருப்பேன். என்ன பார்த்தாலே மத்த பொம்பளைங்களா ஆச்சரியப்படுவாங்க. அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரியாம கை மேல வச்சுக்கிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். என்ன மம்மி நீங்க? நான் மறந்து போட்டு விடவா? அந்த சக்தி அவ இருக்காளே, அவ ஏற்கனவே மறந்து போட்டுட்டு போயிட்டா. இனிமேதான் டாக்டரே ஆகணும். ஆனா டாக்டர் வேலையை அவ சின்ன வயசுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல. சரி போய் தூங்கு, நாளைக்கு நீ கூட பியூட்டிஃபுல்லா இருக்கணும்ல. மம்மி நான் ஒன்னு சொல்லவா? அட ஒண்ணு என்ன, 100 சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் நீயும் புகுந்த வீட்டுக்கு போயிருவ. உன்னை அடிக்கடி பார்க்க முடியாது. சொல்லு, என்ன சொல்லணும்? மம்மி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சக்தி சொல்றது கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். அந்த சக்தி இருக்காளே, அவளுக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமான்னு சொல்லு. அந்த வாயாடி இருக்காளே, அவ பாட்டுக்கு கற்பனை கதையை உருவாக்கிட்டே இருப்பா. அதோட அதே கதையிலே ஊறிக்கிட்டே இருப்பா. இங்க பார், ஒரு அம்மாங்கிற முறையில என்னோட கடமை உனக்கு புரிய வைக்கிறது. வாழ்க்கை ஒன்னும் கதையில படிக்கிற மாதிரி இருக்காது. நிஜமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுமா? கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு உண்மையை மட்டுமே பார்த்தாகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆனா மம்மி, எனக்கு ரஞ்சன் மேல காதலே இல்ல. நான் சொல்றத கேளு. நீ யார காதலிக்கிறியோ அவனுக்கு உன் மேல காதலே இல்ல. ஞாபகம் இருக்குல்ல? நான் உங்ககிட்ட காதல் இல்ல, வியாபாரம். நீ வேணா ரஞ்சனை காதலிக்காம இருக்கலாம், ஆனா அவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மள யாரு காதலிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம காதலிக்கிறவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது. புரிஞ்சுதா? இங்க பாருமா, காதலுக்கு என்ன, அது பாட்டுக்கு நமக்கு தானா வந்துரும். ஆனா என்ன மாதிரி உங்க அப்பா மாதிரி லக்கியான ஆளுங்க ரொம்ப கம்மிதாம்மா. அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காதல் இருக்கும். சில பேருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் ஏற்படும், எங்களை மாதிரி. இன்னும் சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வரும், உனக்கு வரப்போற மாதிரி. இன் ஷார்ட், உண்மையான காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? மேம், ரியல் லைஃப்ல பர்சனலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்திருக்கேன். நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. வா, நான் சொல்றேன். உட்காருமா. இங்க பார், 2 பேர் ஒன்னா இருக்கும்போது, ஒன்னா நேரத்தை செலவழிக்கும் போது அவங்க 2 பேரும் ஒரு டீம் ஆயிருவாங்க. எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க.
யாராவது ஒருத்தர் பலவீனமானாலும் விழுந்துட்டாலும் இன்னொருத்தவங்க அவங்கள கைப்பிடிச்சு அவங்கள தூக்கிடுவாங்க, அவங்கள உயரத்துல பறக்க வைக்க உதவி செய்வாங்க. இதுக்கு பேரு தான் காதல் ரீமா. பயப்படாத, எதுவும் ஆகாது. என்ன நம்பு. உன்னை உன் இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. சிவா இருக்கும்போது சக்தியோட எந்த கனவு நிறைவேறாம இருக்காது. ரெண்டு பேரும் ஒரு டீம் ஆயிட்டாங்கன்னா இப்படி சுவிங்க மாதிரி இப்படி ஒட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருப்பாங்க. இதுக்கு பேர் தானே காதல். விழுந்தாலும் எழுந்திருச்சாலும் ஒருத்தர் கையை ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்றதுதான் காதல்னு சொல்லுவாங்கம்மா. On the count of 3. 1 2 3 கீழே குதிக்கணும். கீழே குதிக்கணும். ஓகே, 1 2 3. கடவுளே, யாரு யாரது? யாரு யாரு? வா வா வா. மெதுவா மெதுவா. யாரு? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.